தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராமேஸ்வரத்தில் டிஎம் டிரேடர்ஸ், கேகே டிரேடர்ஸ்க்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை தற்பொழுது சோதனை மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய டிஎம் டிரேடர்ஸ் மற்றும் கேகே டிரேடர்ஸ் ஆகிய நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே சோதனை என்பது நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சோதனையில் பல்வேறு கட்ட ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டு இருந்தது. கொல்கத்தா காவல்துறையினரால் இந்த நிறுவனம் மீது ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை மையமாக வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையின் அடிப்படையில் அவர்களுடைய சொத்துக்களை முடக்கம் செய்யக்கூடிய நடவடிக்கையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்திய ரிசர்வ் வங்கியுடைய அனுமதி இல்லாமல் இந்த நிறுவனம் செயல்பட்டு வந்ததாக இந்திய ரிசர்வ் வங்கியே ஒரு செய்திக்குறிப்பில் நிறுவனத்தின் பெயரை வெளியிட்டிருந்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு டிபி குளோபல் பிக்ஸ் என்ற பெயரில் ஆர்பிஐ நிறுவனம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த நிறுவனம் முறையாக அனுமதி பெறாமலும் அதே போல அந்நிய செலாவணி மோசடியில் ஈடுபடுவதாகவும் ஆர்பிஐ தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையில் பல்வேறு கட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் சட்டவிரோத பண பரிமாற்றமும் இதில் நடந்திருப்பதாக என்ஐஏ அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக பிஎம்எல்ஏ சட்டத்தின் அடிப்படையில் இந்த நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு பதிவை தொடர்ந்து இந்த நிறுவனம் நடத்தி வரக்கூடிய ரிசார்ட்கள் தமிழகத்தில் ராமேஸ்வரத்தில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ராமேஸ்வரத்தில் உள்ள 7 ஹில்ஸ் பாம்பன் தீவு என்று சொல்லக்கூடிய ரிசார்ட்டில் 60 அறைகள் கொண்ட ரிசார்ட் செயல்பட்டு வருகிறது. இதனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கம் செய்திருக்கிறார்கள். 30 கோடி மதிப்புடைய அசையா சொத்துக்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கம் செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.